Hi students, welcome to our channel. So 2024-25 academic year எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஆக போகுது. 10th 11th 12th உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 6 to 9 ஸ்டாண்டர்டுக்கு இப்போது எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டுருக்குது. உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே என்னைக்கு, அடுத்து 2025-26 அகாடமிக் இயருக்கான ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் என்ன அப்படின்றத இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ 6 to 9 ஸ்டாண்டர்ட், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி நமக்கு லீவ் விட்டுட்டாங்க. இப்போ 6 to 9 ஸ்டாண்டர்டுக்கு அதே போல் அடுத்த வருஷம் 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் +1 10th to +1 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், +1 to +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் என்றைக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 6 to 9க்கு உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் வந்து வரக்கூடிய 24ஆம் தேதி நடக்குது இல்லையா? ஸோ 24/4/2025 நாளைக்கு வியாழக்கிழமையோட உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதனால் 25/4/2025 முதல் மாணவர்களுக்கான கோடை விடுமுறை என தெரிவிக்கப்படுகிறது. இப்போ 25ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கான அந்த சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டீச்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் 25ஆம் தேதியிலேருந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகுது. டீச்சர்ஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆனுவல் எக்ஸாமுடைய பேப்பர்ஸ்லாம் திருத்தி கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த ரிசல்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணணும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ அதனால் டீச்சர்ஸ்க்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 30/4/2025 4ஆம் மாதம் லாஸ்ட்டு கடைசி தேதி வரைக்குமே ஸ்கூல் ஒர்க்கிங் டேயாக சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ்க்கு. இப்போ அடுத்து அந்த லீவ் முடிஞ்சு பார்த்திங்கன்னா 2025-26 கல்வி ஆண்டில் 2/6/2025 திங்கட்கிழமை அன்று அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கான ரீஓப்பனிங் டேட் வந்து 2ஆம் தேதி, சரியா? ஸோ 2/6/2025 திங்கட்கிழமை அன்றைக்கின்னு உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க எல்லா கிளாஸஸ்க்குமே. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 2025-26 கல்வியாண்டுக்கான அந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் வந்து 2/6/2025 திங்கட்கிழமை அன்றைக்கின்னு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த டைமில் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் அப்படின்றது இந்த ஏப்ரல் மாதம் ஒரு 6 நாள், மே மாதம் ஒரு 31, ஜூன் மாதம் ஒரு நாள், ஆக மொத்தம் ஒரு 38 நாள் உங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸாக கொடுத்துருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சரியா? ஸோ 2ஆம் தேதி கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு 2026 ஏப்ரல் மந்த் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் இருக்குது, நம்ம ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த டேட் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் கண்டிப்பாக வெயில் காரணமாக அதை மாற்றணும்னு சொல்லிவிட்டு யாராவது ஒரு பொலிட்டீஷியன் வந்து நமக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டை. பட் இருந்தாலும் இதில் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். 2ஆம் தேதி 6ஆம் மாதம் உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இந்த சம்மர் ஹாலிடேஸை ஸ்பெண்ட் பண்ணிக்கிறங்க. மேக்ஸிமம் 10th and 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அகாடமிக்கில் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸை ஃபுல்லாகவே வந்து ஊர் சுற்றுறது, என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிடாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு போர்ஷன்ஸை இந்த டைமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது அவுட் ஆஃப் 600க்கு ஒரு 580க்கு மேலே நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லீவை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய விஷஸ், சரியா? ஸோ தட்ஸ் இட். இதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல விரும்பணும் அப்படின்னு நினச்சது. ஸோ ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் வந்து உங்களுக்கு 6ஆம் மாதம் 2ஆம் தேதி. ஓகேவா? தேங்க்யூ.